சோ ஜெபிக்கும்போது இவர்கள் ஒரு தனி நபர் வராங்க, இல்ல ஒரு குடும்பம் வந்து ஊழியக்காரனுக்கு எதிரா வருகுது. அப்ப எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னா, இந்த குடும்பம் இந்த நபர்களுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பொல்லாங்கன் ஆவியையும் நீங்க கண்டிச்சு பைண்ட் பண்ணி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, வெல் அண்ட் குட். யூ ஆர் கரெக்ட். யூ ஆர் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். கரெக்ட்டான லீடர்ஷிப்ல இருக்கீங்க. கரெக்ட்டா உங்களுக்கு வழி நடத்தப்படுறீங்க. சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க உங்க லீடர்ஸ்க்கு. ஆனா, அத விட்டுட்டு நான் அவங்க இப்படி யோசிக்கும்போது அவங்க ஆக்சிடென்ட் ஆகுறதும், அவங்க மரிக்கிறதும், அவங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாம போதும், அந்த மாதிரி ஒரு காரியங்களா உங்களுக்கு எண்ணம் இருக்குன்னா, தென் தேர் இஸ் அ ப்ராப்ளம். அது தவறு. அது ஒரு சோலிஷ் பிரேயர். அப்ப அந்த மாரி நான் இத்தன நாளா அப்படிதானே ஜெபிச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியலையே! இத்தன நாள் நான் ஒரு அறியாமையில இருந்திருக்கேனே! அறியாமையினால தான் நம்ம அழியிறோம் இல்லையா? வசனம் சொல்லுது. இப்பொழுது ஆண்டவர் அதை அறிவிக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம வாசிக்கலாம். இதுக்கும் பதில் இருக்குது. வேதம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி குடுத்திருக்குது இல்லையா? நம்ம வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இங்க பாத்தீங்கன்னா, இது என்ன இடம்னு தெரியும் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து வந்து கெத்செமனே தோட்டத்துல வந்துட்டு அவரு காட்டி குடுக்க போற அந்த ராத்திரியில வந்து அவரு ஜெபிக்கிறாரு. ரொம்ப வியாகுலத்துல இருக்காரு. வியாகுலத்துல இருக்காருன்னா, அவர் ஆவியிலலாம் கஷ்டப்படல. ஆவி நல்லாத்தான் இருக்கு. புரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து ஏன்னா அவர் அதுக்கு தான் வந்திருக்காரு. பிதாவின் சித்தத்தை செய்ய தான் வந்திருக்காரு. ஆனா, அவருடைய சோல்ல, அதாவது ஆத்துமாவுல அவர் ரொம்ப வியாகுலப்படுறாரு. ஏன்னா, லிட்டரலா கொஞ்ச நேரத்துல அடிச்சு துவைச்சு ரத்தம் வர அ பீ பீருண்டு சிலுவையில தொங்க விட போறாங்க. அது அது அவருக்கு தெரியும். இப்போ உங்கள யாராவது வந்து அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு ஆக்கி உங்கள சாவடிக்க போறாங்கன்னா, நீங்க எப்படி இருப்பீங்க? அது மாரி தான் அந்த ஒரு வியாகுலத்துல அவர் இருக்கிறாரு. பயங்கர ஒரு வியாகுலத்துல இருக்காரு. அப்ப வந்து அவரு ஒரு பிரேயர் அவர் மனுஷனா இருக்கு. 100% ஹி இஸ் காட், 100% ஹி இஸ் மேன். ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்துல அவருக்கு அந்த டெம்ப்டேஷன் இருக்கதான் செய்யுது. அப்ப அவர் ஒரு பிரேயர் எடுக்கிறாரு. அது ஆத்மாவிலிருந்து ஏறெடுக்கிறாரு. என்ன ஏறெடுக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். புரியுதுங்களா? இந்த இடத்துல நீங்கும்படி செய்யும். இது வந்து ஆவியிலிருந்து அவரு ஜெபிக்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது எங்க எழுதியிருக்கு? நீ எப்படி இயேசுவே நியாயம் தீர்க்கலாம் அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவரு த்ரூ அவுட் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கேன். எல்லா டிசைபிள்ஸ் கிட்டயும் ஒரு தடவையும் என்னை இப்படிதான் கொல்ல போறாங்க. என்னை இப்படிதான் நான் மரிக்க போறேன். இப்படி நான் உயிரோட எழும்ப போறேன்னு எல்லாம் சொல்லிட்டே வராரு. இதுக்காகவே பொறந்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல 100% அவர் மேன்ன்றது வெளிப்படுது. ஒரு மனுஷனா அந்த இடத்துல அவர் யோசிக்கிறப்பா பயங்கரமா இருக்கு. எப்படி நான் தாங்க போறேன்? இவ்வளவு அடியும் ரத்தமும் இவ்வளோ பேச்சும் இவ்வளோ துப்புகிற காரியமும் இவ்வளோ அவமானத்தையும் எப்படி தாங்க போறேன்? முடிஞ்சா இதை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்ற ஒரு கதறல் தான் இதுவா இருக்கு. இந்த வார்த்தையா இருக்கு. சோ அது வந்து ஆவியில பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அதுக்காக தான் வந்திருக்கிறோம்ட்டு. ஆனா ஆத்துமாவில பாத்தீங்கன்னா அந்த பயம் வரதா செய்யுது. அந்த ஒரு நடுக்கம் இருக்கதா செய்யுது. அதனாலதான் அவருக்கு வந்து வேர்வை பாத்தீங்கன்னா ரத்தமா சொட்டுது. அந்த அளவுக்கு அவருக்கு அதை ஃபீல் பண்றாரு. ஆனாலும் அவர் ரொம்ப கிளவரா அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, நமக்கு சொல்லியும் கொடுக்க அவர் ஒரு மாடலா இருக்காரு பாருங்க. அப்படி சோலிஷா பண்ணிட்டு, ஏன்னா மனுஷன் தானே, சில நேரத்துல ஆத்திரத்துல நம்ம பிரேயர் பண்ணிடுவோம். ஆண்டவரே அவர் தொடுவோம், அவங்கள இது பண்ணுங்க, அவங்க அழிந்து போட்டோம் அப்படிலாம் நம்ம ப்ரே பண்ணிடுவோம். ஆனா அதை மாற்றுகிறதற்கு எப்பவுமே ஆண்டவருக்கு ஒரு இடம் விட்டுருங்க. அப்படி நீங்க ஒரு வேளை தெரியாம ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கூடவே சேர்த்து இதையும் ப்ரே பண்ணுங்க. ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவங்க ஜெபம் பண்ணும்போது இது நம்ம ஜென்ரலா ஆட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம பண்ணிருப்போம். கர்த்தாவே இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வேகா நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி இல்ல. இது ரொம்ப சீரியஸான மேட்டர். நீங்க ஒருவேளை சோல்ல இருந்து சோலிஷா பிரேயர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரத்தை நீங்க ஆவியானவருக்கு கொடுக்குறீங்க. ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஒருவேளை அது இன்னசென்ட்டான ஒரு பர்சனா இருக்காங்க, இன்னசென்ட்டான ஒரு குடும்பமா இருக்கு, உண்மைக்கே அந்த குடும்பத்து மேல தப்பு இல்ல, உண்மைக்கே அந்த நபர் மேல தப்பு இல்ல. ஆனா என்னுடைய ஊழியக்காரன் என்னோட லீடர் வந்து எனக்கு ஜெபிக்க சொல்லிட்டாரு, நானும் பண்ணிட்டேன். ஒருவேளை நான் தவறா ஜெபிச்சிருந்தா உம்முடைய சித்தத்தின்படி அதை மாத்திருங்க
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நீங்க தவறான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பெர்சன நீங்க ஜெபிச்சு அவர்களுக்கு எதனா ஆகுதுன்னா, அவர்களுடைய ரத்த பழி உங்க மீது வரும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இப்ப வந்து அ அ ஸ்தேவான் வந்து கொல்லப்படுற இட்ஸ் அன் இன்னசென்ட் பிளட். அங்க கூக்குரலிட்டுட்டே இருக்கு. இயேசு ஒரு இன்னசென்ட் பிளட். அங்க கூக்குரலிட்டுட்டே இருக்கு. ரெவலேஷன்ல பார்த்தீங்கன்னா, கிளீனா எழுதியிருக்கு. எப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருக்கு. நீங்க உங்களோட லீடர்ஷிப்பால கூட வஞ்சிக்கப்பட்டுறக் கூடாது. அதற்காக தான் இத சொல்றேன். சரி, இது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் குடுகுடுன்னு போயி நான் என்னோட லீடர்ஷிப்புக்கு போய் அட்வைஸ் பண்ணலாமா? கிடையாது. நீங்க இதுக்காக போயிட்டு அவங்க கிட்ட எதிர்க்கிறதோ, அவங்க கிட்ட போய் அட்வைஸ் பண்றதோ பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்டர்செசரா உங்களுக்கு அதிகமா ஒரு குடோன் மாரி கிரேஸ் இருக்கு. அந்த கிரேஸ உங்களுடைய லீடர்ஷிப்புக்கு நீங்க பகிர்ந்து குடுக்குறீங்க. அப்படி குடுக்கும்போது சரியான இடத்துல குடுக்குறது ரொம்ப அவசியம். அதை யாரும் தவறா பயன்படுத்திக்காம இருக்கிறது அதை விட அவசியம். அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? யோபு படிக்கலாம் நம்ம. யோபு படிக்கலாம் 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்ன பண்றாங்கன்னா, யோபு இன்டர்சீட் பண்றாங்க. யாருக்காக? சிநேகிதருக்காக இன்டர்சீட் பண்றாங்க. யோபுவோடைய கிரேஸ அவர்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஏன்னா 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசவில்லை. சோ உங்கள வந்துட்டு மன்னிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஆனா ஒருவேளை யோபு கேட்டான்னா நான் கன்சிடர் பண்றேன். அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து யோபு வந்து பேசுறாரு. என்னோட நண்பர்களை மன்னிச்சிருங்க, சிநேகிதர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ற பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, நீங்க உண்மைக்கே சரியான இடத்துலதான் நீங்க இன்டர்சீட் பண்றீங்க. உங்களுடைய கிருபையை நீங்க சரியான இடத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து போகும். இந்த வசனம் பாருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். என்ன ஆயிருக்குன்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல யோபுக்கு சரியாகுது. அவன் ஜெபித்தது சிநேகிதருக்காக. ஆனா அவனோட பிரச்சனை, யோபுவுடைய பிரச்சனை சரியாகுது. அதே போல நீங்க ஒரு லீடர்ஷிப்புக்காக இன்டர்சீட் பண்ணி ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் அப்படின்னா நீங்க சரியா உங்களுடைய கிரேஸ பயன்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான அடையாளம். 2வது, அவருடைய சித்தத்துக்கு அலைன் ஆயிருக்கீங்களான்னு நம்ம பார்க்கணும். 3வது காரியம், உங்களுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல. உங்க லீடர்ஷிப் அதை கரெக்டா பண்ணுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது கர்த்தர்கிட்ட. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி தயவு செய்து நான் ஏதாவது தப்பா பிரேயர் பண்ணி தான் மாத்திருங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அதே போல நீங்க சரியான லீடர்ஷிப்ல இந்த வீடியோ பார்த்த பிறகும் நான் கரெக்டா தான் இருக்கேன்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, your church is very very blessed and you are very blessed. You are under a good leadership. தொடர்ந்து அதை பண்ணுங்க. தொடர்ந்து அவர்களுக்காக நில்லுங்க. உங்களுக்கான காரியங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். God bless you.